அதிருத்திர மகாயஜம் நடந்தப்போ அதுல எனக்கு ஒரு சேவாவை சுவாமி கொடுத்தாரு. அது என்னன்னா, சத்யசாயி சுந்தரேஸ்வருக்கு கண் திறக்கிற வைபவத்துக்கு ஒரு பாட்டு எழுதி தர சொல்லி நிறுவனத்துல கேட்டாங்க. அப்படி அதை கேட்டப்போ பேசிட்டு, அம்மா இந்த மாதிரி எழுதணும், இந்த கண்டென்ட் இப்படி இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சுவாமிக்கு தேங்க் பண்ணிட்டு, சுவாமி ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு. ஆனா இது எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு புனிதமான ஒரு நல் வாய்ப்பு. இதுல எப்படி எழுதுறது சுவாமி, என்ன துணியில எழுதுறது, நான் என்ன மாதிரி எழுதுறது, ஏன்னா இது ரொம்ப நல்லா வரணும், அதனால ஒரு டிவைன் இதுல போகுது வரணுமே சொல்லிட்டு சுவாமி கிட்ட ப்ரே பண்ணிட்டே அதனால வேண்டிட்டே இருக்கேன். சுவாமி சிவபுராணத்தை எனக்குள்ள ஓடவிட்டார். சிவபுராணம் ஓடிட்டே மைண்ட்ல. அண்ட பேரண்டம் காக்கும் ஆண்டவா போது கொண்ட பேரம்பினாலே குவலயம் வந்தாய் போச்சு. உயிர் தந்து உடலும் தந்து உயர்வுகள் தந்தாயிலேயே அயராது எம்மை காக்கும் அண்ணலே போற்றி போச்சு. அங்கிங்கினாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் தங்கமே எங்கள் தட்சிணாமூர்த்தி போன்று. அபிஷேக பிரியனான சிவனுக்கு சிவனே செய்யும் அபிஷேகம் நடக்குதுங்க, ஹரஹர சிவனே போச்சு. அப்படி அதுல எழுதிட்டு, பரமனும் லிங்கமாகும் ஜீவனும் லிங்கமாகும் வரமளித்திடுவாய் எங்கள் பரமனே போற்றி போற்றி. திசையெல்லாம் லிங்கமாகும் தேகமும் லிங்கமாகும் திசையெல்லாம் ஒளிர வந்த ஹரஹர சாயி போற்றி. இப்படி இந்த பாட்டு இதெல்லாம் எழுதி கொடுத்தோம்னா நிறுவனத்துல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எல்லாருமே எனக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க. சுவாமிக்கு நான் தேங்க் பண்ணிட்டேன். இங்க அதிர்கிற மகாயுத்தத்துக்கு இங்க இருந்து பெரியவங்க குரூப் கொண்டு போயிருக்கு. அதுல போனதுல சுவாமி என்னென்ன இங்க நிகழ்ச்சிகள் இருக்கு, ஏற்பாடுகள் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்களா இருக்கும். அதுல இந்த பாட்டும் நுழைஞ்சிருச்சு. அது என்னோட அதிர்ஷ்டம். அந்த பாட்டை சுவாமிக்கு பாடி காட்டியிருக்காங்க. இது அதிருத்திர மகாயுத்தத்துல சத்யசாயி சுந்தரேஸ்வருக்கு கண் திறக்கிற பாட்டு அப்படின்னு பாடி காட்டணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். சந்தோஷப்பட்டுட்டு, லோக கல்யாணத்துக்காக தான் இந்த யாகம் நடக்குதுன்னு 2 வழியை சேர்த்து எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே சாயம் தலைக்கால் புரியாத சந்தோஷம். ஆஹா, பாட்டு நம்ம சுவாமி நம்ம பாட்டை கேட்டுட்டாரு. 2 வரியை வேற எழுத சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு ரொம்ப அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போ உறவாகி நிற்கும் சாயி நாதனே போச்சு, பிறவியாம் பிணியருக்கும் பெருமானே போற்றி போச்சு. லோகமே பயன் பெறத்தான் யாகமே நடக்குதெங்கே, யோகமே யோக பரம்பொருளே போற்றி போச்சு. லோகத்தின் வெண்மைக்காக யாகத்தை நடத்துகின்ற லோகநாதா எங்கள் சாய்நாதா போற்றி போச்சு. பக்தீஸ்வரா உந்தன் பதமலர் போற்றி போச்சு, மருந்தீஸ்வரா உந்தன் மலர்பதம் போற்றி போச்சு அப்படின்னு எழுதி முடிச்சேன். அந்த வைபவத்துல ரொம்ப மகிழ்ச்சியோடையும் நெகிழ்ச்சியோடையும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டிவைன் பிரசன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி புனிதமான ஒரு நல் வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு.